அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருமே தெரியும். அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவள் வந்து கண்ணீரோடு கூட கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். தன்னுடைய மனம் திரும்புதலையும் தன்னுடைய அன்பையும் அவள் காட்டிக்கொண்டே இருந்தாள். நம்ம எப்படி நம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம மனம் திரும்புறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம தேவையை உணர்ந்து நான் ஆண்டவரிடத்துல நம்ம மனம் திரும்பி போறோமோ, அப்போ நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நான் இந்த பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இயேசுவை நாம் முத்தமிடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இடத்துல அதிகமாக அன்பு கூர்ந்தாள். ஆனா அந்த முத்தமிடுதல் அவர் எப்ப உணர்ந்தார் தெரியுமா? அதுதான் ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு. அந்த ஸ்திரீ, ஆண்டவர் சொன்னார், நமக்கு அந்த இடத்துக்கு அந்த 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 அதை அப்படியே நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரும் சீஷர்களும் முதலாவது அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிமோன் அந்த பரிசேயன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் அங்க இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டுதான் இந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் கிளம்பி வராங்க. இப்போ அங்க வந்து அவள் வந்து அழுது கண்ணீரினால் மனம் திரும்புவதோடு கூட அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முத்தமிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறாள், மனம் திரும்புகிறாள். இப்ப 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் அந்த பரிசேயன் இடத்துல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு கால் கழுவுறதுக்கு நீ தண்ணி கொடுக்கல, என்ன தலைக்கு எனக்கு எண்ணெய் கொடுக்கல. 45ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, யூ கேவ் மீ நோ கிஸ். நீ எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை நான் வீட்டுக்குள்ள வந்தப்ப. ஆனால் இந்த ஸ்திரீ, ஷீ, தமிழ்ல யாராவது வாசிங்க, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நல்ல கவனமா அதை வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீ வந்ததுல இருந்து நான் அந்த முத்தத்தை உணரல. நான் தான் முதல்ல இங்க வந்தேன் இந்த வீட்டுக்கு. நான் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்ப இருந்து நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் எனக்கு முத்தம் கொடுத்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு. அவர் உணரும் பொழுது அந்த ஸ்திரீ எங்க இருந்தாள்? தன்னுடைய வீட்டுல இருந்திருப்பாள். வர வழியில நடந்து கொண்டு வந்திருப்பாள். என்ன ஆவியோடு கூட வந்தாள்? ஐயோ, நான் தேவையுள்ள மனுஷி ஆண்டவரே, நான் பாவி, நான் மனம் திரும்புறேன், இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியில வரணும் ஆண்டவரே. மனம் திரும்புதலோடு கூட அவள் எப்போ வீட்டுல இருந்து கிளம்பினாங்களோ, ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, சின்ஸ் த டைம் ஐ கேம் இன், நான் இந்த வீட்டுல இருக்கேன், எப்ப நான் நுழைஞ்சனோ அப்பத்துல இருந்தே அவன் எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்பா. ஆண்டவர் மனம் திரும்புதல எவ்வளவு அருமையா பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம பிசிக்கலா அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எப்பெல்லாம் நாம் உள்ளத்தின் ஆழத்துல நம் உண்மையாய் நாம் மனம் திரும்புகிறோமோ, நம்ம சபைக்கு வந்து அவரை நம்ம ஆராதிக்கிறது அதல்ல, வீட்டுல இருந்து நம்ம கிளம்பும் போதே நாம் மனம் திரும்புதலோடு கூட இந்த வீட்டுக்கு, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு, சபைக்கு நாம் வருகிற பொழுதே ஆண்டவர் நாம் அவரை ஆராதிக்கிறவராக தான் பார்க்கிறார், நம்ம அவரை முத்தம் செலுத்துவதாக தான் பார்க்கிறார். அவ்வளவு அருமையான தேவன்.